அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டத்தை பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க தொடங்குகின்றது. இது மாதிரி 5 தக்காளி மரங்கள் வச்சுருக்குறோம் பாருங்கள். இதில் சில மரங்களில் தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க தொடங்குது, சிலது செங்காயிலே இருக்குது. இப்போ இப்படி 5 தக்காளி மரத்துலேயும் குட்டி குட்டியாக சிலது பழுத்து கொண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி மரத்தை பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குது. இப்போ பொன்னாங்கானி வச்சுருக்குறோம். பொன்னாங்கானி ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது கத்தரிக்காயில் இப்போ கொஞ்சமாக வெட்டி கொடுத்துட்டா அப்போ இது கொஞ்சம் கத்திரிக்காய் மிச்சமாக இருக்குது. இது மிளகா, அப்போ கூடுதலாக தான் மிளகா வச்சுருக்கிறார். இது மிளகாய் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய். இது பாவக்காய் ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த பாவக்காயை நாங்கள் சாப்பிட்றது எங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உடலுக்கு வரும். இந்த பாவக்காய் அம்மா சிலதை வச்சிருக்கிறா வத்தல் போடுறதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்குமென்று. சிலதை அவர் அம்மாண்ட நண்பர்களுக்கு பிடுங்கி கொடுத்துருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த பாவக்காய் குட்டி குட்டியாக குலைகள் போட்டு வச்சுருக்குது. இந்த பாவக்காய் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எங்களோட தோட்டத்தில் இருக்கிற தோட்டத்தால் வளர்க்குற எல்லா மரக்கறியும் எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானதும் நல்ல நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கும், மருந்து ஒன்றும் போடாமல் இருக்கிறபடியாக. இது பார்த்திங்கன்னா இன்னும் மிளகா, அப்போ கூடுதலாக மிளகா தான் வச்சுருக்குறோம். இதெல்லாம் மிளகாய் நல்ல உரைப்பாகவும் கொச்சிக்காய் மாதிரி உரைப்பாகவும் இருக்கும். அது ரொம்ப சுவையாகவும் உரைப்பாகவும் இருக்கும். சோறுக்கு தூள் காணாடி அப்படி இந்த மிளகாயை போட்டு ரொம்ப உரைப்பாக இருக்கும். இது வாழை மரம், இன்னும் குலை போடையில் குட்டி போட்டிருக்குது. இது அடுத்த வாழை மரம். இப்போ இது அடுத்த மிளகாய் கண்டு இது இன்னொரு வாழை மரம் சொன்னேன் தானே. 3 வாழை மரம் இருக்குது எங்கள்கிட்ட. இது பார்த்திங்கன்னா சுரக்காய் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சுரக்காய் போன முறை நான் வச்சேன். இங்கே பார்த்திங்கன்னா சுரக்காய் இருக்குது பாருங்கள். இந்த பெரிய சுரக்காயை காட்டுறேன் பாருங்க. இந்த பெரிய சுரக்காய், இந்த சுரக்காய் இப்போ தொட்டால் அது டக்குன்னு அழுகி கீழே விழுந்துடும். அப்போ நீங்கள் இந்த சுரக்காயில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். இந்த பூசணிக்காயை பாருங்கள், பெரிய பெரிய பூசணிக்காயாக இருக்குது. இப்படியே படந்து இப்படியே கொடியாக போகுது. இப்படியே பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டத்தை பார்த்து ரசியுங்கள். மறக்காமல் ரியாநாதன் சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தோட்டத்தை மறக்காம பாருங்க. பாய். நன்றி. பாருங்கள், ரசியுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.